அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ற யார் பேசுறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல எல்லாம் சாத்தான் வேதம் ஓதுகிறதுன்னு. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவர் எல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். அவர் பேசுறதுல முதல்ல அவர் என்ன பேசுறாரு? அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துன்னு சொல்றாரு. அதே தவறு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்துலதான் உங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாத்தினது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கரெக்டா? அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும். தர்ம யுத்தத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க. நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க. அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய 122 எம்எல்ஏக்கள், அவர்கள 18 பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னு முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும்னு தான் அவங்க கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அவங்க ஒன்றும் கவுக்கணும்னு போல. அண்ணன் பொய்மூட்ட பழனிசாமியோடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மா அவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால் தான், அம்மா அவர்கள் பாதியிலிருந்து விலகி சென்றதால் தான் அந்த 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க. அது கவிர்க்கிறதுக்கானது இல்லை. பழனிசாமி மாற்ற வேண்டும், எங்களுக்கு முதல்வர் மேல அதிருப்தி, அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். பிப்ரவரி 15ஆம் தேதி வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம். அப்ப ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாத்தல. அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதை பழனிசாமி உட்பட தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் 7ஆம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மயுத்தம் நடத்தினதை நான் சொல்லிதான் அங்க போய் இருந்தாருன்னு ஒரு பெரியவர் சொன்னார். அவருக்கு பின்னணியில யார் இருந்தாங்கன்னு தெரியும். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்றைக்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள்? அதை அவர் மறந்துடுறார். எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க அந்த மாபெரும் தலைவனுக்காக. அதுக்கு முன்னாடியே அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடியே அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். திருப்பி சொல்றேன், முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பெறாதீங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தப்ப 122 எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார் பழனிசாமினா நாங்க இருக்க மாட்டோம் சொல்றேன். அப்ப அந்த வாக்கெடுப்பில் அவரை காப்பாற்றிய 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் பன்னீர்செல்வமும் 11 சட்டமன்ற உறுப்பினர்களும் எதிராக திமுகவை சேர்ந்து வாக்களித்த பொழுது 122 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல 18 பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க. ஸோ அதுல பாஜக காப்பாற்றல. அது 2வது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்கிட்ட கூட சொல்லியிருக்காரு. இவர் போய் கேட்டிருக்காரு, எதற்கு நீங்க 122 எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதுக்கு நீங்க துணை பொதுச்செயலாளர் எதுக்கு நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சி விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டது. இல்ல டெல்லி ஆட்சி போயிடும் இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. டெல்லி அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக நிற்காதுன்னு சொல்றதுனால அவரை வேற வழி இல்லாம நீக்கிறோம் அப்படின்னு இவர்கிட்ட சொல்லியிருக்காரு. எப்படியெல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பழனிசாமி. இவர் என்ன கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திடீர்னு எல்லா அமைச்சர்கள் ஏப்ரல் 17ஆம் தேதி ஆர்கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர் திடீர்னு கட்சியை விட்டு நீக்கிட்டு இவர் கவுக்க முற்பட்டமா. அதற்கு முன்பு கொதித்தெழுந்த இவர் போன்ற 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர்கள் கவர்னர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. அந்த மனு இன்னும் இருக்கு, அது அவர்கிட்ட இருக்கும்.
அவர் அவசர அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்க எல்லாம் பதவி நீக்க செஞ்சார். அதாவது ஆட்சியை காப்பாற்றிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி. அதனால நன்றிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. அது போல பிஜேபிக்கு நான் நன்றியா இருப்பேன்னு சொல்றாரு. 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார்? 24 தேர்தல் மாத்திரம் இல்ல, பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இல்ல, 26 சட்டமன்ற பொது தேர்தலில் நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன். டெல்லியில போய் 24 சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் மோடி அவர்களுக்கு வலதுபுறம் உட்கார்ந்துட்டு திரும்பி ஓடி வந்தவர் பழனிசாமி. இன்றைக்கு பாவலா காமிக்கிறார். அது மாதிரி இன்னைக்கு பேசுறப்பையும் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு. மோடி அவர்கள் சொன்னதுனாலதான் நான் மீண்டும் வந்தேன். கவர்னர் அவர்கள் இவர்களை கை போட்டு வச்சு அவர் 11 எம்எல்ஏக்கள் வந்ததுனாலதான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது. அதை எப்படியெல்லாம் எங்களுக்கு துரோகம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டார் அவர் பெரிய மனசு பண்ணி. என்னமா கட்சி ஆரம்பிச்சு என்னவோ 72ல இருந்து நடத்துறவர் மாதிரி பேசுறாரு.